எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கொடூரர்கள் தமிழகத்திலும் இன்று காலூண்ட வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே இந்த தேசத்திலே மத வெறுப்பையும் மக்கள் விரோத போக்கையும் திணித்து வருகின்றார்கள். தமிழகத்திலே ஆட்சி செய்து வரக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கத்தின் கரங்களை வலுப்படுத்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சகோதரர் இப்ராஹிம் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் அவர்கள் உரையாற்றுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உக்கடம் கோட்டமேடு பகுதி கழக தலைவர் பதுருதீன் அவர்கள் தலைமையில் மத்திய பாசிச அரசை கண்டித்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தந்திருக்கும் பதுருபாய் அவர்களுடைய மற்றும் ஏனைய நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியினுடைய, எஸ்டிபிஐ கட்சியினுடைய, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, கூட்டமை தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் மீதும் ஏக உள்ள இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவரப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, மத்திய அரசு என்ன பண்ணணும், ஆட்சி நடத்திட்டு இருக்குன்னு சொன்னா ஒரு போர்க்காலம் நடக்குதுன்னு சொன்னா அது போர்க்காலம் இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ இல்லை, ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான போர்க்காலம் நடந்தது. இந்த இடத்துல என்ன பண்ணணும், நமக்கு ஆட்சி நடத்தக்கூடிய அதே அதிபர்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 வருஷத்துக்கான பஞ்சகாலத்துக்கான ஏதோ ஒரு பஞ்சகாலம் ஏற்பட்டுன்னு சொன்னால் அதுக்கான கேஸு, பெட்ரோலு, அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாமே சேமித்து வைக்கணும். நம்மளுடைய மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கா, இது வரைக்கும் எதாவது சேமிப்பு பண்ணியிருக்கா? ஒரு சேமிப்பு பண்ணல.